லைஃப்ல பாஸ்ட்ல நடந்த ஒரு குற்றத்தை நீங்க மூடி மறைச்ச ஒரு பாவத்தை இன்று சத்துருவாகிய பிசாசு உங்க இருதயத்துல அதை குற்றப்படுத்தி கொண்டு உங்களை ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் ஒரு குற்ற மனசாட்சிக்குள்ளாக உங்களை அப்படியே மூடி வச்சிருக்கிறான். அது போல ஆண்டவர் தரிசனத்தில் எனக்கு காண்பித்ததை தெளிவாக நான் உங்களிடத்துல பேசி கொண்டு இருக்கிறேன். பிள்ளைகளா, ஒரு காரியத்தை கவனிச்சிங்க. உங்களுக்கு லைஃப்ல பாஸ்ட்ல ஏதாவது ஒரு பாவத்தை நீங்க செஞ்சுட்டீங்க, மூடி மறைச்சிட்டீங்க. ஒருவேளை நீங்க மேரேஜுக்கு முன்னாடி வச்சிருந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இல்லை மேரேஜுக்கு அப்புறமா நீங்க செஞ்ச ஒரு தவறா இருக்கலாம், உங்க மனைவிக்கு நீங்க பண்ண ஒரு துரோகமா இருக்கலாம். ஏதோ ஒரு பாவ செயலை நீங்க செஞ்சு விட்டீங்க, ஓகேங்களா? இல்லை உங்க கம்பெனிக்கு உங்களுடைய பாஸுக்கு நீங்க செஞ்ச ஒரு தப்பான ஒரு காரியமா இருக்கலாம், ஓகேவா? ஏதாவது பணத்தை ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு தப்பு சின்ன தப்போ பெரிய தப்போ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்க, ஓகேங்களா? இன்று நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா பிசாசாகிய சத்ரு இது போல குற்ற மனசாட்சியை கொடுத்து உங்களை ஏதாவது தவறான முடிவெடுக்கும்படிக்கு ஒரு டிப்ரெஷனுக்குள்ளாக ரொம்ப ஒரு மோசமான ஒரு இமோஷனல் ஸ்டேட்டுக்குள்ளாக உங்க மென்டாலிட்டி, அதாவது உங்களுடைய மென்டல் ஸ்டேட்டை கொண்டு போயிடுவான், சரிங்களா? இப்போ ஆவியானவருடைய பலன் இறங்கும்படி நான் ஜெபிக்க போகிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகள் உங்களை ஒப்பு கொடுங்க, ஆண்டவரிடத்துல மனம் திரும்புங்க. கர்த்தர் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, நீங்க அந்த ரிப்பன்டேஷனுக்குள்ளாக வந்துட்டீங்கன்னா அவர் கிருபை அளிக்க தயவுள்ளவராய் இருந்து உங்கள் குற்றத்தை எல்லாம் மாற்றி போட்டு தன்னுடைய முதுகு பின்பாக எரிந்து போடுவார், சரிங்களா? ஒரு உண்மையான ஒரு மனம் திரும்புதல் தான் ஆண்டவர் எதிர்பார்ப்பார். மற்றபடி ஆண்டவர் நீ ஒரு 3 மணி நேரம் முழங்கால் போட்டு ஜெபிச்சாதான் உன் குற்றத்தை மன்னிப்பெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறவர் கிடையாது. இப்போ ஜெபிக்கலாம். ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்களுக்காக உம்மிடத்துல ஜெபிக்கிறேனப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை இறங்குங்கப்பா. எல்லா ஆண்டவரே குற்ற மனசாட்சி எடுத்து போடுங்க. பிள்ளைகள் உம்மிடத்துல ஒப்பு கொடுக்குறாங்கப்பா. ஆண்டவரே, அந்த பாவத்தை ஆண்டவரே, அந்த பாஸ்ட்ல நடந்த அந்த குற்றத்தை குறித்தான அந்த வலியை இருதயத்திலிருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நல்ல தெளிவான புத்திய சிந்தையை கொடுத்து நடத்துங்கப்பா. பிள்ளைகளை மன்னிங்கப்பா. உங்களுடைய ரத்தத்தினால ஏசப்பா கழுவுங்க. உமக்கு ஆண்டவரே இனி ஒரு உண்மையான ஒரு ஜீவியத்தை ஜீவிக்க பிள்ளைகள் ஒப்பு கொடுக்குறாங்கப்பா. அதன்படி அவர்களை நடத்துங்க. ஆமே.